சரி, இதெல்லாம் போகட்டும். இத்தனை பண்புகளும் இருக்கிறதே, ஒரு பெண்ணால் தான் சமுதாய பரிணாம வளர்ச்சி. ஒத்துக்கொள்வீர்களா இல்லையா? சாப்பிட முத நமக்கு யார் கத்துக் கொடுத்தது? அம்மா. கீழே போட்டு பெரட்டி எடுத்தாலும் அப்படி செய்யக்கூடாதுடா செல்லம், இடது கையால எடுத்து சாப்பிடும்போது கூடாதுடா தம்பி, வலது கையாலே எடுத்த ஊட்டுகிறாள். உடை உடுத்த கற்றுத் தருகிறாள். எனக்கு முதலாக ஆடை அணிவித்தது யார்? எனக்கு வாய் திறந்து பேச கற்றுக் கொடுத்தது யார்? எல்லாமே தாய். அவளுடைய பரிணாம வளர்ச்சி இல்லாமல் எந்த சமுதாயத்திலும் எந்த உயிரும் வளர முடியாது. அது வெறும் மக்கள் தொகையில் மட்டுமல்ல, மனித குலத்தில் மட்டுமல்ல. ஒரு அணில் குஞ்சு பொரிக்கிறது, ஒரு அணில் குட்டி போடுகிறது, அது கற்றுத்தருகிறது. எதையோ முணுமுணுக்கிறது. மரத்திலே எப்படி ஏற வேண்டும் என்பதை ஒரு தாய் ஏறி காட்டுகிற பொழுது அதை பற்றி தொடர்கிறது பிள்ளை. அப்படி என்றால் சமுதாயத்தினுடைய முழு பரிணாம வளர்ச்சியும் இந்த தாயிடத்தில் இருந்து தொடங்குகிறது. ஆனால் இன்றைக்கு பெண்களின் நிலை என்ன? யாரையாவது கூப்பிட்டு கேளுங்க, அதையேப்பா இப்பெல்லாம் வேலைக்கு இல்லை, பெண்கள் தான்ப்பா நிறைய இருக்கிறாங்க, எங்களுக்கெல்லாம் மாப்பிள்ளைக்கு பொண்ணே கிடைக்கிறது இல்லப்பா, எங்க பார்த்தாலும் படிக்கிறதெல்லாம் பொம்பளைங்க தான், பொண்ணுங்க தான் மதிப்பெண் வாங்குது, பேர்லயே வேற மதிப்பெண்ணுன்னு இருக்கிறதுனால பெண்கள் தான் வாங்குறாங்கப்பா, அப்புறம் சரஸ்வதி தேவியே பொண்ணு, அதனால பொண்ணுக்குத்தான் நிறைய மார்க் போடுறா. இப்படியெல்லாம் சமுதாயத்தில் நிறைய சிந்தனைகள் உலவுகின்றன. ஏதோ பெண்கள் முன்னேற்றம் அடைந்து விட்டது போலவும், பெண்கள் வானூர்தி ஓட்டுவது போலவும், பெண்கள் நுழையாத துறையே இல்லை என்பது போலவும், அரசியல் தொடங்கி அடுப்பங்கரை வரை அத்தனையிலும் பெண்கள் என்று மாறுதட்டி கொள்ளுகிறோம். ஆனால் இது உண்மையான முன்னேற்றமா? உண்மையான முன்னேற்றமா? மகளிர் முன்னேற்றமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இது மொத்தம் போலியான வழிபாடு. ஒவ்வொரு சொல்லையும் உங்கள் மனதுக்குள் போட்டுக்கொண்டு யோசித்துக் கொள்ளுங்கள். போலியான வழிபாடு. 2, அவள் கையில் இருப்பது முறிந்து போன ஆயுதம். ஆயுதம் இருக்குது எங்க கிட்ட, ஆனால் முறிந்து போன ஆயுதம். ஒரு தலைபட்சமான சிந்தனை. நாங்கள் எப்படி சிரிக்க வேண்டும் என்று ஆண்களாகிய நீங்கள் முடிவு செய்கிறீர்கள். நாங்கள் எப்படி காதலிக்க வேண்டும் என்று ஆண்களாகிய நீங்கள் கவிதை எழுதுகிறீர்கள். நாங்கள் எப்படி வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும் என்ற இலக்கணத்தை ஒரு ஆண் வகுக்கிறார். அப்படி ஆனால் வகுக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தினுடைய இலக்கணத்தில் தன்னை பொருத்தி கொள்ள ஒரு பெண் படுகிற பாடு, பொருத்தி கொள்ள இயலாத காலகட்டத்தில் அவள் அனுபவிக்கிற சிக்கல்கள், இதெல்லாம் முன்னேற்றத்திற்கும் இதற்கும் எவ்வளவு இடைவெளி. இதை குறித்துதான் இவர்கள் பேச இருக்கிறார்கள். இந்த முன்னேற்றம் எது? ஐயா குறிப்பிட்டார்கள் அல்லவா, எது வெற்றி என்று. இந்த வெற்றியை பெறுவதற்கு அவர்களுக்கு எது துணையாக இருக்கிறது? வீடு துணையாக இருக்கிறதா? நாடு துணையாக இருக்கிறதா? வீடு என்பது ஏதோ தாய், தந்தை, பெற்றோர், கணவன் என்று குறுகிய வட்டத்திற்குள் இருக்காதீர்கள். வீட்டில் இருக்கிற அத்தனை உறவினரும் ஒரு பெண்ணினுடைய முன்னேற்றத்திற்கு காரணமா? நாடு, நாடு என்று சொன்னால் கல்வி நிறுவனமாக இருக்கலாம், வேலை பார்க்கிற இடமாக இருக்கலாம், பழகுகிற சமுதாயமாக இருக்கலாம். எது ஒரு பெண்ணுக்கு ஒரு மிகச்சிறந்த பாதையை போட்டு தந்து முன்னேற்றத்தை அளிக்கிறது என்பதுதான் இன்றைக்கு கேள்வி. நீங்கள் யோசிப்பது எனக்கு நன்றாக புரிகிறது. நகைச்சுவை மன்றத்தில் இவ்வளவு கனமான ஒரு தலைப்பா, அதை குறித்து இப்படி பேச வேண்டுமா என்று நீங்கள் யோசிக்கலாம். சில விஷயங்களை இலைமறை காயாக பேசிக்கொண்டிருந்த நிலையை உடைத்து எறிந்து, இது நம்மை பற்றி, ராமனை பத்தி பேசினா ராமன் குற்றவாளின்னு 4 மணி நேரம் பேசினாலும் ராமன் ஒன்றும் சொல்ல போறதில்லை. கம்பன் குற்றவாளி என்று சொன்னாலும் கம்பன் ஒன்றும் நம் மீது வழக்கு போட போவது இல்லை. ஆனால் இங்கு பேசப்படுகிற ஒவ்வொரு செய்தியும் நம் வீட்டு செய்தி, நம்முடைய செய்தி, நான் அனுபவிக்கிற செய்தி என்று வருகிற பொழுது ஒவ்வொன்றையும் 2 கூறாக்கி, இரவென்று இருந்தால் பகல் இருக்கும், இன்பமென்று இருந்தால் துன்பம் இருக்கும், அதுபோல ஆண் என்று இருந்தால் பெண் இருக்கும் என்று 2 இந்த சமுதாயத்தில் எல்லாவற்றையும் படைத்திருக்கிறான் ஆண்டவன் என்ற சம நோக்கு வந்துவிட்டால் எந்த சிக்கலும் இல்லை. அந்த நோக்கு வருவதற்கு இன்றைய நிகழ்ச்சி ஒரு சிறு புள்ளியாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இதனை தொடங்குகிறோம். அவர்கள் சொன்னார்கள் 9 மணிக்குள் நாம் நிறைவு செய்துவிட வேண்டும், 9 மணிக்கு என்று சொன்னார்கள். நிச்சயமாக நாங்கள் அதை கடந்து போக மாட்டோம். ஏன் என்று சொன்னால் பெண்கள் சேர்ந்தால் மணி போல ஒலித்து கொண்டே இருப்பார்கள் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். சரியான நேரத்திற்கு முடித்து விடுவோம்.
அதிலும் இன்றைக்கு 4 இந்த மேடையை அலங்கரிக்கிறார்கள். சிறந்த முறையிலே தங்களுடைய செயல்பாடுகளை இந்த சமுதாயத்திற்கு வழங்கி கொண்டிருக்கிற பல கோணங்களை கொண்ட ஒரு 4 நம்முடைய சிவகுருநாதன் அவர்கள் தெரிவு செய்திருக்கிறார்கள். முதலாவதாக மகளிர் முன்னேற்றத்தில் பெரும்பங்கு வகிப்பது வீடுதான் என்று பேசுவதற்காக நம்முடைய மூளை நரம்பியல் நிபுணர் டாக்டர் வேணி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு உங்களுடைய பாராட்டுக்களை தெரிவிக்க வேண்டுகிறேன். பெரும்பாலும் மருத்துவ பெருமக்கள் பேச மாட்டார்கள், பெரும்பாலும் மருத்துவர்கள் சிரிக்க மாட்டார்கள், சில நேரங்களில் அவர்களை பார்க்கவே முடியாது. ஆனால் வேணி அவர்கள் அவர் இருக்கிற இடத்தில் எப்பொழுதும் ஒரு நகைச்சுவை இழையோடிக்கொண்டே இருக்கும். எல்லாரிடத்திலும் மகிழ்ச்சியாக பேசுவார். அப்படி இள வயதிலேயே மருத்துவத்துறையில் மிகச்சிறந்த தமிழ் நூல்களை கொடுத்திருக்கிறார். அதற்கு நீங்கள் கைத்தட்ட வேண்டும். பெரும்பாலும் மருத்துவத்துறையில் ஆங்கில நூல்கள் வரும். ஆனால் எளிய தமிழில், இனிய தமிழில் நாம் புரிந்து கொள்வதற்கு ஏற்ற மிகச்சிறந்த மருத்துவ சிந்தனைகளை தமிழிலே தந்து கொண்டிருக்கிற வேணி அவர்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதிலே மகிழ்ச்சி. அவர்களை தொடர்ந்து அமர்ந்திருக்கிற அன்பு சகோதரி கபிலா விசாலாட்சி அவர்கள். அவர் இன்றைக்கு தொலைக்காட்சியிலே உலா வந்து கொண்டிருக்கிற ஒரு மிகச்சிறந்த நட்சத்திரம், நட்சத்திர பேச்சாளர். எங்களுடைய மதிப்பிற்குரிய ஞானசம்பந்தம் ஐயா ஒவ்வொரு முறையும் மேடையிலே அறிமுகப்படுத்துகிற பொழுது சொல்லுவார், விஜய் தொலைக்காட்சியிலே பேசு பேசு என்று சொல்லி பேசுகிறவர்களுக்கெல்லாம் ஒரு போட்டி வைத்து தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு என்ற ஒரு நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டு வருந்தார்கள். அதிலே அவர்களுக்கு மேடை ஏறியதும் ஒரு தலைப்பு கொடுப்பார்கள். அப்பொழுது அந்த தலைப்பை வாங்கி பேச வேண்டும். இவர்கள் என்ன தலைப்பில் பேசினார்கள் தெரியுமா? இதுதான் தலைப்பு. மகரம் போட்டு மேல புள்ளி வைக்கணும். என்ற தலைப்பை கொடுத்தார்கள். அசத்தி எடுத்தார்கள். அத்தனை பேரும் பாராட்டுக்களை தெரிவித்த அன்பு சகோதரி கபிலா விசாலாட்சி. அது மட்டுமல்ல, அவர் மதுரையை சார்ந்தவர். ஆனால் பாண்டி நாடு சோழ நாட்டிற்கு வந்து இன்றைக்கு பெருமை சேர்த்திருக்கிறது. நம்முடைய தேசிய தொழில்நுட்ப கழகம் என்று சொல்லக்கூடிய NIT, பழைய ஆட்களுக்கு RECன்னு சொன்னாதான் புரியும். அந்த RECயில் மண்டல தேசிய தொழில்நுட்ப கழகத்தில் கணிப்பொறி அறிவியல் துறையிலே முனைவர் பட்ட ஆய்வை விரைவில் முடிக்க இருக்கிறார்கள். இப்படி வேறு துறையை சார்ந்தவர்கள் தமிழுக்கு வருவது பெருமை. ஏனென்றால் எல்லா துறையிலும் தமிழிலே நூல்கள் வருவதற்கு காரணமாக அமையும். கபிலா விசாலாட்சி விரைவில் முனைவர் பட்டத்தை பெற்று சிறப்பாக வர வேண்டும் என்று உங்கள் சார்பாக அவர்களை வாழ்த்தி அறிமுகப்படுத்துகிறேன். இந்த பக்கம் பாருங்கள். எதற்கும் எல்லா பக்கத்தையும் பார்த்தால்தான் ஒரு தெளிவான முடிவுக்கு வர முடியும். மகளிர் முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணமாக இருப்பது நாடுதான் என்று முழங்குவதற்காக எங்கள் மதிப்பிற்குரிய இயற்கை மருத்துவ சிந்தனையாளர், அன்றாடம் மக்களுடைய நலனை தன் நலனாக கருதக்கூடிய அன்பு சகோதரி டாக்டர் பிரீத்தி புஷ்கரணி அவர்கள். அவருடைய இல்லத்திற்கு ஒரு முறை அவசியம் எல்லாரும் சென்று வாருங்கள். அந்த சூழலை பார்த்தாலே போதும், நமக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். அங்கு சென்று நாம் ஒரு பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்லுவதற்கு முன்பு நீங்கள் தொடங்கி விடுவீர்கள். அப்படி ஒரு சூழலை அமைத்திருக்கிறார்கள். அவரும் அவருடைய கணவருமாக இணைந்து மிகச்சிறந்த சமுதாய பணிகளை ஆற்றிக் கொண்டு வருகிற அவர் இப்பொழுது இலக்கிய பணிகளையும் இயல்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். அவரை அறிமுகப்படுத்துவதில் பெரும் மகிழ்ச்சி. அதே போல நிறைவாக சொல்லவே வேண்டாம், திருச்சியினுடைய அடையாளங்கள் மலைக்கோட்டை என்று யார் சொன்னது? மாற்றி விட்டார்கள். திருச்சிக்கு அடையாளம் ஸ்ரீரங்கம் ஆசியாவில் உயர்ந்த கோபுரம் என்று யார் சொன்னது? மாற்றி விட்டார்கள். திருச்சிக்கு மிகச்சிறந்த அடையாளம் BHEL என்று யார் சொன்னது? மாற்றி விட்டார்கள். திருச்சிக்கு அடையாளம் அன்றைக்கும் இன்றைக்கும் காவிரிதான் என்பதை நிதர்சனமாக நிரூபித்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரி காவேரி மகளிர் கல்லூரியில் நுண்ணுயிரியல் துறையை சார்ந்தவர். ஒண்ணு கவனிச்சிங்களா? இவங்க யாருமே முறையா தமிழ் படித்தவர்கள் அல்ல. அதனால்தான் சிறப்பாக மேடையிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நுண்ணுயிரியல் துறையை சார்ந்தவர். இப்பெல்லாம் அப்பப்ப ஷார்ட்ஸ் எடுக்கிறது, அப்பப்ப வலையொலியிலே அதை பதிவிடுவது, உலகெங்கிலும் பரவச் செய்வது, இப்படி தமிழை ஒரு புதிய வகையிலும் கூட, புதிய ஊடகத்திலும் கூட எங்கள் தமிழை நிரூபிக்க முடியும் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரி மதிப்பிற்குரிய சாத்தம்மை பிரியா அவர்கள் முனைவர் பட்டம் பெற்றவர். தமிழ்ல இல்லைங்க, நுண்ணுயிரியல் துறையில.
அப்படி ஆழ்ந்து அகன்று கற்று தேர்ந்த 4 பெருமக்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். நேரத்தை சரியான முறையில் பார்த்து கொள்ளுங்கள். மிக துல்லியமாக இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து தர இருக்கிறோம். அவ்வப்பொழுது உங்களுடைய கரவொலி நீங்கள் நின்று கொண்டிருக்கிறவர்களை பார்க்கும் பொழுது மிகவும் வருத்தமாக இருக்கிறது. இருந்தாலும் கூட செவிக்குணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும் என்று சொல்லுவார்கள். அதுபோல கால்வலியையும் மறந்துவிட்டு செவிக்கான உணவை அவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து நிகழ்ச்சி இனிதே தொடங்குகிறது.